உலகின் நம்பர் 1 சதுரங்க வீரர் குகேஷுக்கு பென்ஸ் கார் வழங்கிய வேலுமால் நெக்ஸஸ். Your dream vacation to Hong Kong starts from rupees 74,999 only with GT Holidays. தர்மபுரி மாவட்டம் அரூர் அருகே கீழ் மொரப்பூர் பகுதியைச் சேர்ந்தவர் செல்வன். இவரது மகன் 24 வயதான சுரேந்தர். இவர் கோவையில் உள்ள தனியார் நிறுவனத்தில் வேலை செய்து வருகிறார். கீழ் மொரப்பூர் அருகே உள்ள கணபதிபட்டி கிராமத்தைச் சேர்ந்த பூபதி என்பவரது மகள் பவித்ரா. சுரேந்தர் மற்றும் பவித்ரா வெவ்வேறு சமூகத்தைச் சேர்ந்தவர்கள். இவர்கள் இருவரும் பள்ளி பருவத்தில் இருந்து காதலித்து வருவதாக சொல்லப்படுகிறது. இது தொடர்பாக சுரேந்திரனின் தந்தை செல்வம் ஜாதியை காரணம் காட்டி மகனை கண்டித்ததாகவும் சொல்லப்படுகிறது. இந்த நிலையில் கடந்த சில தினங்களுக்கு முன்பு சுரேந்தர் வீட்டை விட்டு சென்றுள்ளார். அதன் பிறகு நீண்ட நேரம் வீட்டிற்கு வரவில்லை. அதே நேரத்தில் பவித்ராவும் வீட்டை விட்டு காணவில்லை என்று சொல்லப்படுகிறது. இந்த நிலையில் சுரேந்தர் தான் தனது மகள் பவித்ராவை அழைத்து கொண்டு சென்றிருப்பான் என பவித்ராவின் தந்தை மற்றும் உறவினர்கள் 20 பேர் சுரேந்தர் வீட்டிற்கு சென்றுள்ளனர். அப்போது சுரேந்திரனின் தந்தை செல்வம் மற்றும் அவரது தாய் முருகம்மாள் வீட்டில் இருக்கும்போது செல்வத்தை எங்க உன் பையன் என் பொண்ணோட அனுப்பிச்சிட்டியா என்று சொல்லி அடித்து சட்டையை கிழித்ததாக சொல்லப்படுகிறது. இதை கண்டு பதறிய செல்வத்தின் மனைவி முருகம்மாள் ஓடி சென்று தடுத்ததாகவும், அப்போது பெண் என்றும் கூட பாராமல் முருகம்மாளை அடித்து கணவன் கண் முன்னே புடவையை இழுத்து துன்புறுத்தி உள்ளதாகவும் கூறப்படுகிறது. அதை பார்த்த செல்வத்தின் அண்ணன் மகன் அர்ஜுன் சுப்பிரமணி தடுத்திருக்கிறார். அவரையும் அடித்து உதைத்துள்ளனர். பின்பு சுரேந்திரனின் தாய் முருகம்மாளை இருசக்கர வாகனத்தில் இழுத்து உட்கார வைத்து 20 பேர் கொண்ட கும்பல் கடத்தி சென்றிருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. அடி வாங்கிய சுரேந்திரனின் தந்தை செல்வம், செல்வத்தின் அண்ணன் மகன் அர்ஜுன் சுப்பிரமணி இருவரும் அரூர் அரசு மருத்துவமனையில் முதலுதவி சிகிச்சை பெற்று பின்பு மொரப்பூர் காவல் நிலையத்தில் இது குறித்து புகார் கொடுத்துள்ளனர். இது பற்றி பாதிக்கப்பட்டவர்களிடம் கேட்கும்போது, நாங்கள் தாழ்ந்த ஜாதி என்பதால் வீட்டுக்கு வந்து எங்களை அடித்து துன்புறுத்தி எனது மனைவியை பெண்ணென்று கூட பார்க்காமல் புடவையை இழுத்து அவமானப்படுத்தினர். பின்பு நாங்கள் அரூர் அரசு மருத்துவமனைக்கு சென்று சிகிச்சை பெற்றுக்கொண்டு மொரப்பூர் காவல் நிலையத்தில் இது குறித்து புகார் தெரிவித்தோம். ஆனால் காலையில் கடத்தி செல்லப்பட்ட எனது மனைவி இப்போது வரை எங்கு இருக்கிறார் என்று தெரியவில்லை. இது குறித்து காவல்துறையினர் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்று குற்றம் சாட்டுகின்றனர். தகவல் அறிந்து அங்கு வந்த காவல்துறையினர் முருகம்மாளை அழைத்து சென்று மொரப்பூர் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதித்துள்ளனர். முருகம்மாளை கொடுமைப்படுத்தியதாக பூபதி, கார்த்திக், பூபதியின் மனைவி செல்வி, சரவணன், மாயன், வேலு, கலையரசன் உள்ளிட்ட 20 பேர் மீது தாழ்த்தப்பட்டோர் வன்கொடுமை தடுப்பு சட்டம், பெண் கடத்தல் உள்ளிட்ட பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்துள்ளனர். முன்னதாக கடத்தி செல்லப்பட்ட முருகம்மாள் காட்டுக்கு கடத்தி செல்லப்பட்டு அரை நிர்வாணமாக தகாத வார்த்தைகளால் பேசி கத்தியை காட்டி மிரட்டி உள்ளனர். அத்துடன் தன் மகன் இருக்கின்ற இடம் தனக்கு தெரியாது, தன்னை விட்டுவிடுங்கள் என முருகம்மாள் அவர்களிடம் கெஞ்சி அழுதுள்ளார். ஆனாலும் அவர்கள் விடாமல் தொடர்ந்து முருகம்மாளை துன்புறுத்தி உள்ளனர். உன் மகன் எங்கிருந்தாலும் எத்தனை வருஷம் கழிச்சு வந்தாலும் அந்த பொண்ணையும் மகனையும் கொலை செஞ்சிடுவோம் என மிரட்டி உள்ளனர். மேலும் முருகம்மாவை மது குடிக்க சொல்லி கட்டாயப்படுத்தி உள்ளனர். இந்த நிலையில்தான் காவல் நிலையத்தில் புகார் அளித்த தகவல் தெரிந்ததை அடுத்து அந்த கும்பல் முருகம்மாளை காட்டு பகுதியில் இருந்து கூட்டி வந்து மொரப்பூர் சாலையில் விட்டுள்ளனர். இதனையடுத்தே போலீசார் அவரை மீட்டுள்ளனர். அரூர் அருகே பட்ட பகலில் 20 பேர் கொண்ட கும்பல் பெண்ணின் சேலையை இழுத்து அடித்து கடத்தி சென்ற சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. உலகின் நம்பர் 1 சதுரங்க வீரர் குகேஷுக்கு பென்ஸ் கார் வழங்கிய வேலுமால் நெக்ஸஸ். உங்கள் நக்கீரன் இதழில் கதாசிரியர், தயாரிப்பாளர், இயக்குனர் என பன்முகம் கொண்ட திரைக்கலைஞர் VC குகநாதன் எழுதி வரும் சினிமா கொட்டகை. பரபரப்புக்கு பஞ்சமில்லா தொடர். வாங்கி படியுங்கள் நக்கீரன்.
அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.